ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் டிப் தாங்க நம்மளோட வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸியாக வீட்டிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி சூப்பராக ஹேரை வந்து க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருமே இந்த மாதிரி ஹேரை வந்து வளர்த்துக்கலாங்க. அதுவும் ரொம்பவே லாங்காக திக்காக நமக்கு ஹெல்த்தியான ஹேர் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையுமே பாருங்கள். அதில் உள்ள சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் இப்போ எடுத்துக்கிட்டது வெந்தயம். இந்த வெந்தயம் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஒத்துக்கிடாது. அதுக்காக நீங்கள் இந்த வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாம். அந்த முட்டையோட ஒயிட் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெட்ரு. சைனஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்க இந்த வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் தேவையான அளவு, அதாவது உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்தை எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சு தான் இப்போ எடுக்க போகிறோம். நான் அதுக்காக இப்போது 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த வெந்தயத்தில் லைட்டாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி அலசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணிக்கு பதிலாக இந்த கஞ்சி வடித்த தண்ணி, அதாவது இந்த சாதம் வடித்த தண்ணி, நம்ம கஞ்சி தண்ணி அப்படின்னு சொல்லுவோம், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சாதம் வடித்த தண்ணி, கஞ்சி தண்ணியை விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லும் அது சோக் ஆனதுக்கு அப்புறமா மறுநாள் நாம் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் நாம் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணி நமக்கு திகையலை அப்படின்னா நான் இப்போ கொஞ்சமாக சாதம் வடித்த தண்ணி, அதாவது கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே இன்னும் ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஆவாரம் இலைகள். உங்களுக்கு ஆவாரம் பூ கிடச்சிதுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஆவாரம் பூ, ஆவாரம் இலைகள் வந்து தலையில் உள்ள பொடுகை எல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பொடுகு மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து ஹெல்த்தியாக லாங்காக க்ரோத் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த ஆவாரம் இலைகளை எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஆவாரம் பூ கிடைக்கல, அதனால தான் நான் இந்த ஆவாரம் இலைகள் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஆவாரம் பூ கிடச்சிதுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஆவாரம் பூவை பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கும். நான் இப்போ காமிச்சது அதோட மொட்டு தான் காமிச்சேன். சின்னதாக சூப்பராக இருக்கும். இதை சூப்பராக க்ளீன் பண்ணி அதோட தண்டுகளை எல்லாம் நீக்கிட்டு அதோட இலைகளை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இலைகளை இப்படி க்ளீன் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் தூசி அல்லது பூச்சிகள் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நாம் ஊற வச்சு எடுத்துக்கிற வெந்தயம் ப்ளஸ் இந்த ஆவாரம் இலைகள் அல்லது ஆவாரம் பூ, இது எல்லாத்தையும் தான் நாம் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். இந்த மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கரு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வந்து நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக நாமளும் ஹெல்த்தியான ஹேரை வந்து க்ரோத் பண்ணலாம். இப்போ நாம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணிக்காமல் கூட நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஃபில்ட்ரு பண்ணி நாம் எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த இலைகளில் உடைய திட்டு திட்டாக இருக்கிறது நம்மளோட ஹேரில் வந்து பதியாமல் இருக்கும். யாராச்சும் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு கூட யூஸ் பண்ணி அதை அலசி எடுத்துக்கலாம். நான் ஷாம்பு வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால நான் இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். நாம் வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் நாம் கொஞ்சம் டைம், அதாவது 5 அல்லது 10 நிமிஷம் அதை அப்படியே வச்சோன்னா இது இன்னும் இறுகும். இந்த மாதிரி தண்ணியான பேஸ்ட்டாக இருக்காது. இன்னும் அதோட கன்சிஸ்டன்சி வந்து திக்காக நமக்கு கிடைக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் இதை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி 5 to 20 மினிட்ஸ் இதை அப்படியே ஊற வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேரை வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹேர் க்ரோத் ஆகும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப். எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.